ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல 1 இயர் ஓல்டு பாய் பேபியோட ட்ரெஸ் மேக்கிங் தான் பார்க்க போறீங்க. பிரிண்டட் ஃபேப்ரிக்ல ஷார்ட் ட்ரவுசர் அண்ட் பிளெயின் ரெட் கலர் ஃபேப்ரிக்ல ஷர்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரவுசர் மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஷர்ட் ஃபேப்ரிக் நான் சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். பிரிண்டட் ஃபேப்ரிக் அப்ராக்சிமேட்டாக ஒரு சின்ன பிட்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ரேண்டமாக கட் பண்ணி எடுத்திருக்க சைஸ் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 4 ஃபோல்டிங்காக மடித்து போட்டோம்னா லென்த் 12 இன்ச்சஸ் அண்ட் வித் 8 இன்ச்சஸ் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கோட லோவர் பார்ட்டில் 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங் நான் பேக் கேமில் ஷூட் பண்ணதுனால கேமரா ஆங்கிள் ஸ்லைட்டாக மாறி இருக்கிறது நான் கவனிக்கல. ஸோ அதான் ஃபேப்ரிக்கோட லோவர் ஆங்கிள் உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜில் கவர் ஆகலை. இப்போ லோவர் பார்ட்ல நான் ட்ரா பண்ண லைன்ல இருந்து 10.5 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக்கோட வித் 7 இன்ச்சஸ்க்கு இப்போ நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். நான் மார்க் பண்ணியிருக்கிறது 10.5 இன்ச்சஸ் ஹைட்டு பை 7 இன்ச்சஸ் வித்துக்கு தான் நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். கீழ இருந்து 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட் கிளியரா தெரியணுன்றதுக்காக நான் நாட்ச் கட் பண்ணி விட்டுடுறேன். இந்த 2 இன்ச்சஸ்க்கான மார்க்கிங் பாட்டம் ஃபோல்டிங்கான மார்க்கிங். நாட்ச் கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அகைன் நாட்ச் பாயிண்ட்ல இருந்து ஹைட்டுக்கு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக்கோட டாப் ஆங்கிளில் 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண இந்த லைன்ல இருந்து ஸ்லைட் பெண்ட் கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபேப்ரிக் கட் பண்ணிடுறேன். பாட்டம் ஃபோல்டிங்கான நாட்ச் நான் அகைன் கட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ தட்ஸ் இட். ஃபேப்ரிக் கட்டிங் பார்ட் ஓவர். இந்த டாப் ஆங்கிளில் தான் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ ட்ரவுசரோட ஸ்டிச்சிங் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கோட லோவர் பார்ட்டில் நாட்ச் கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா, ஸோ அதோட எக்ஸாக்ட் அளவுக்கு ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த பீஸ்லையும் ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ 2 ஃபேப்ரிக் பிட்டையுமே இப்படி சிங்கிள் ஃபோல்டடாக மடிச்சு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்படி கிராஸ் ஸ்டிச் போட போகிறேன். சேம் இந்த ஃபேப்ரிக் பிட்லையும் நான் கிராஸ் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஓவர்லாக் ஸ்டிச்சிங் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓவர்லாக் பண்ணியாச்சு. இப்போ ஃபேப்ரிக் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஃபேப்ரிக்கோட ஒரு சைடு எண்டிங்லேருந்து ஃபேப்ரிக்கோட அதர் சைடு எண்டிங் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நான் போட போகிறேன். அண்ட் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சென்டர் ஜாயிண்ட் கரெக்டாக ஒரே லைனில் பிளேஸ் ஆகணும். அது கிராஸ் ஆகாமல் இருக்கணுக்காக நான் இந்த சென்டரில் மட்டும் நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் போட்டுடுறேன். இப்போ போட்ட ஸ்டிச் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். ஃபேப்ரிக் ஜாயின் பண்ண எல்லா இடத்துலையுமே நான் ஓவர்லாக் போட்டு ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஃபேப்ரிக்கோட டாப் ஆங்கிளில் சின்னதாக 1/4 இன்ச் அளவுக்கு நான் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
இப்போ இங்க எலாஸ்டிக் வச்சு நம்ம ஃபினிஷிங் கொண்டு வர போறோம். ஸோ மெஷர்மென்ட் செக் பண்ணிக்கிறேன். 10.5 இன்ச்சஸ் விட்த் வருது. நான் யூஸ் பண்ண போறது 1 இன்ச் சைஸ் உள்ள எலாஸ்டிக். இதோட லென்த் நான் எடுத்திருக்கிறது 15 இன்ச்சஸ். நல்ல டைட்டா வேணும்னு தோணுச்சுன்னா நீங்க 14 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்ல எலாஸ்டிக் இப்படி இன்சர்ட் ஆற மாதிரி தான் நான் ஸ்டிச்சஸ் போட போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போறேன். நான் 1 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்றதுனால 1.25 இன்ச்சஸ் அளவுக்கு ஸ்பேஸ் விட்ட மாதிரி தான் நான் ஸ்டிச் போட போறேன். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்றதுக்கான கேப் விட்டுட்டு தான் நான் ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்றேன். எலாஸ்டிக்கோட ஒரு சைடுல சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நான் ஃபேப்ரிக் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஹிப் பார்ட்டோட ஒரு சைடுல இன்சர்ட் பண்ணிட்டு அதர் சைடுல எலாஸ்டிக்கை வெளியில எடுத்துடுறேன். இப்போ இந்த சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணிட்டு எலாஸ்டிக் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் நான் போட்டுடுறேன். இப்போ இந்த ஹிப் லைன் ஃபேப்ரிக்கை ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எலாஸ்டிக்கை ஃபுல்லாக உள்ளே இழுத்துடலாம். ஃபைனலி இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிடலாம். ஸோ தட்ஸ் இட். ஒரு குட்டி கியூட் லிட்டில் ட்ரவுசர் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கான மேட்சிங் ஷர்ட் மேக்கிங் நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வித் திஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.